தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் துப்புரவு தொழிலாளிகள், பல லட்சக்கணக்கான தொழிலாளிகள் பணி செய்கிறார்கள். பணி செய்கிற இந்த தொழிலாளர்களுக்கு எந்த விதமான சட்டப்படியான ஊதியமும் வழங்கப்படாமல் பல ஆண்டு காலமாக ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த இப்போது தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம் வந்ததற்கு பிறகு தொழிலாளிகளை 152, 139 போன்ற சட்டங்களை அரசாணையை கொண்டு வந்து தொழிலாளிகள் நேரடியாக மாநகராட்சி, நகராட்சிகளில் பணி செய்த அல்லது சுய உதவிக்குழு மூலமாக பணி செய்கிற தொழிலாளிகளை எல்லாம் அவுட் சோர்சிங்கிற முறையில் தனியார் ஒப்பந்தக்காரரிடம் வழங்குகிற ஏற்பாட்டை தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாணையை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு வலுவான போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடத்துகிற போது மாநகராட்சி, தமிழக அரசாங்கம் ஒப்பந்தத்தை எடுத்த ஒப்பந்தக்காரர்களுக்கு ஆதரவாக கடுமையான அளவில் தொழிலாளிகளை வஞ்சிக்கிற ஏற்பாட்டை, தொழிலாளிகளின் சம்பளத்தை குறைக்கிற ஏற்பாட்டை கான்ட்ராக்டர்களுக்கு ஆதரவாக செய்கிறார்கள் என்பது ஒரு உண்மை. இன்றைக்கு எங்களை பொறுத்தவரையிலும் திருநெல்வேலி மாநகராட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 1200 தொழிலாளிகள் அங்கே பணி செய்கிறார்கள். அவர்கள் சுய உதவிக்குழு மூலமாக பல ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்கிற தொழிலாளிகளை திடீரென்று அவர்களை அவுட் சோர்சிங் வழங்க வேண்டும், கான்ட்ராக்ட் கொடுக்க போகிறோம் என்று சொல்லி கான்ட்ராக்ட் கொடுப்பதற்கான ஏற்பாடை செய்தார்கள். நம்முடைய சங்கம், திருநெல்வேலி மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கம், அதுக்கு எதிரான வலுவான போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு வரைக்கும் அந்த அவுட் சோர்சிங் கொடுக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னும் சில பகுதி தொழிலாளிகளை ராமன்கோ என்கிற ஒரு ஒப்பந்தக்காரரிடம் வழங்கி அந்த தொழிலாளிகளுக்கு மாநகராட்சி வழங்கக்கூடிய அந்த சம்பளத்தை முழுமையாக வழங்காமல் அதில் ஒரு பகுதியை, கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபாயை தொழிலாளிகளுடைய சம்பளத்தை தினசரி எடுத்துக்கொண்டு தொழிலாளிகளுக்கு வழங்குகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய மோசடி. அதே மாதிரி தொழிலாளியிடம் பிடித்தம் செய்யக்கூடிய ப்ராடமெண்ட், இஎஸ்ஐ போன்ற அந்த பணங்களையும் முறையான அலுவலகத்தில் அவர்கள் செலுத்தப்படுவதில்லை. இதற்கு எதிராக வலுவான போராட்டத்தை திருநெல்வேலி மாவட்டத்தில் மாநகராட்சியில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் கூட அந்த தொழிலாளிகளுக்கு ஊதிய உயர்வை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்த ஊதிய உயர்வை வழங்காமல் காலதாமதம் செய்தார்கள். மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு மறுத்தார்கள். உடனடியாக நெல்லை மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கம் CITO சார்பாக துப்புரவு பணியாளர்கள் திரட்டி மாநகராட்சி வாசலில் முற்றுகை போராட்டத்தை நடத்தி மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தொழிலாளிகளுக்கு இப்போது சட்டப்படியான சம்பளத்தை வாங்கி கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வழங்க வேண்டிய சம்பளத்தை அவர்கள் வழங்காமல் இருந்தார்கள். அந்த அரியர்ஸையும் தீபாவளிக்கு முன்பாக வழங்க வேண்டும் என்று அதுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தி இன்றைக்கி வாங்கி கொண்டிருக்கிறோம்.